வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 21வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஐயோ அம்மா, நீங்கள் ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? என்னால் முடியலம்மா. உங்க பேச்சை மீறவும் முடியாம, ரதியை மறக்கவும் முடியாம ரொம்ப வலிக்குதுமா என அவன் மனம் நொந்து வேதனையுடன் சொன்னான். இப்போது தெரிகிறதா ராம், ஆசைப்பட்ட பொருள் நமக்கு கிடைக்கலேனா அதோட வலி எப்படி இருக்கும்னு என காவேரி அழுத்தமான குரலில் சொல்ல, அம்மா என அதிர்ந்து அவர் முகத்தை பார்த்தவன், நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என புரியாமல் கேட்டான். அவரோ, இனி அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எந்த வலியும் அவருக்கு வந்தால்தான் அதன் வேதனை தெரிகிறது என சொல்லிவிட்டு அவர் எழுந்து உள்ளே சென்றார். நீங்க என்ன சொல்றீங்கம்மா என கேட்டபடி அவர் பின்னாடியே சென்றவன் அவர் நின்று திரும்பி முறைக்க அவர் கையை பிடித்து, மா இங்க வாங்க என அவரை சோஃபாவில் அமர வைத்தவன் அவர் அருகில் அமர்ந்து, இப்ப சொல்லுங்கம்மா, ஏதோ ஒன்றை நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அதை நீங்க சொன்னா தானே தெரியும். உங்கள் மனம் புண்படும்படி நான் ஏதாவது செய்து விட்டேனா? எனக்கு எதுவும் தெரியவில்லை. இருந்தால் சொல்லுங்கள். இந்த திருமணத்திற்காக கேட்கவில்லை. இந்த உலகத்தில் எல்லோரையும் விட நீங்க எனக்கு முக்கியம் அம்மா. உங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம். அதனால் சொல்லுங்க என அவன் அவரை வற்புறுத்த, அவரோ, அதான் இப்ப சொல்றேனே, இந்த திருமணம் வேண்டாம்னு நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க என அவர் பழையபடி ஆரம்பிக்க, அம்மா இந்த திருமண பேச்சை விட்டு விடுங்கள். உங்களை மீறி எதுவும் நடக்காது. உங்கள் அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் என அவன் உறுதியுடன் கூறினான். அப்படித்தான் நானும் நினைத்திருந்தேன். ஆனால் ரோஜாவின் திருமணத்தின் போதுதான் அது தவறு என எனக்கு புரிந்தது என அவர் மெதுவாக தன் அஸ்திரத்தை எய்தார். ரோஜாவின் திருமணமா? அதில் என்ன நடந்தது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என அவன் குழம்பி போய் கேட்டவன், புரியும்படி சொல்லுங்கம்மா என கெஞ்சினான். அவனை கோபமாக ஒரு பார்வை பார்த்தவர், என்னடா சொல்ற? பிறந்ததுல இருந்து இவ ஏன் மருமகன்னு மனசில் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாம அவளுக்கு வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்றீங்க என அவர் ஆவேசமாக கேட்க, ஐயோ அம்மா, நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? நீங்க அன்னைக்கு சொல்லும் போதே நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன். உங்க மனசுல இப்படி ஒரு ஆசை இருந்ததா? ஆனா அம்மா, ஏன் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லை என்றவன், ரோஜா திருமணத்தை பற்றி உங்களிடம் முன்பே சொல்லாதது தவறுதான். அப்போ இருந்த சூழ்நிலை அது போல. என்னால் சொல்ல முடியவில்லை. மேலும் நீங்கள் தேவா மாப்பிள்ளை என்றால் சந்தோஷம்தான் படுவீர்கள் என்று நினைத்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துவிட்டேன். ஆனால் நீங்களோ இப்படி ஒரு எண்ணத்தை மனதில் வைத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் உங்களிடம் திருமணத்தை பற்றி சொல்லாதது தவறுதான். என்னை மன்னிச்சிடுங்க என்றான். ஆமாம், இந்த காலத்து பிள்ளைங்க எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு மன்னிப்பு என்ற ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறீங்க. எனக்கும் ஒரு மனசு இருக்குன்னு நினைக்கிறதே இல்லை. அதை மீறி சொன்னா பிள்ளைங்க மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? சின்ன வயசுல இருந்து எது வேணும்னாலும் என்கிட்ட தான் கேட்ப. நான் தான் வாங்கி கொடுப்பேன். பொருள் வாங்க எல்லாம் என்கிட்ட கேட்ட. உன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்த நீ உன் பாட்டி கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்ற. அவங்க கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். என் மருமகளை யாரோ எனக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் என அவர் தன் மனக்குமரலை கொட்டி கொண்டிருக்க, அப்படியெல்லாம் இல்லம்மா, நீங்க என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தீங்க. திடீர்னு வந்து இந்த பெண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்குவீங்க அப்படின்னு தான் பாட்டி பெரியவங்க சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல சொன்னேன். மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லைம்மா என அவன் அவசரமாக தனது எண்ணத்தை கூற, உன்னை பெற்று வளர்த்த உன் அம்மாவை நீ புரிந்து கொண்டது இவ்வளோதானா என அவர் வேதனையுடன் சொல்ல, அப்படி பேசாதீங்கம்மா, பாட்டி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு தான் என அவன் இழுக்க, உன்னை சொல்லி தப்பில்ல ராம்.
ஆரம்பத்தில் இருந்தே நாம பெண்ணை கொடுத்திருக்கிறோம், எதுவும் பேசக்கூடாது என உங்க அப்பா சொல்லி சொல்லி என்னை பேச விடாமல் செய்துவிட்டார். அந்த அம்மா என்ன பேசினாலும் நாங்கள் எதுவும் பேச மாட்டோம். எனக்கும் பல முறை கோபம் வரும். ஆனால் ரோஜாவின் முகத்தை பார்த்தவுடன் அது மறைந்து போய்விடும். எனக்கு பெண் பிள்ளை இல்லை என்ற குறையை போக்கியவள் அவள். அவளது குழந்தைத்தனமான பேச்சும் சிரிப்பும் அவளது துடுக்குத்தனமும் உங்க அப்பா எப்பவும் ரசிப்பார். நான் கூட கிண்டல் பண்ணுவேன், இவளை கட்டிக்க போறவன் ரொம்ப பாவம்னு சொல்வேன். ஆனால் உங்க அப்பா, அவ இந்த வீட்டு இளவரசி, ரோஜா நம்ம வீட்டு மருமகளாக வந்தால் அதைவிட நாம் செய்த புண்ணியம் வேறு எதுவும் இல்லை என சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் இறந்த பின் அவருடைய ஆசையையாவது நிறைவேற்றுவோம் என்றுதான் இந்த அம்மா எது சொன்னாலும் நான் அமைதியாக இருந்தேன். நேரம் காலம் வரும்போது இதை பற்றி உன்னிடம் சொல்லலாம் என்று இருந்தேன். ஆனால் என்று நிறுத்தியவர், என்னம்மா இது, இவ்வளோ வேதனைகளை மனதில் வைத்து கொண்டா அன்று நீங்கள் சிரித்த முகத்துடன் உங்கள் மனம் இந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை என்றான் அவன். நீ எதைத்தான் நினைத்திருக்கிறாய்? அப்படி நினைத்திருந்தால் நான் விரும்பிய மருமகளை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு ஒரு அனாதை பெண்ணை இவள்தான் உன் மருமகள் என அவர் எனக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதற்கு நான் பெற்ற மகனும் உடந்தை என அவர் மேலும் பொரிய, அம்மா, ரதியை பற்றி நான் சொல்லாதது தவறுதான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ரோஜாவை என்னால் எப்படி அம்மா? நாங்க அப்படி பழகவே இல்லை. அவளுக்கும் அந்த எண்ணம் துளி கூட இல்லை. பாட்டி மேல் நீங்கள் மரியாதை வைத்திருக்கிறீர்கள் என்று நினைத்துத்தான் நான் அவர்களை பேச சொன்னேன். அது இவ்வளவு பெரிய காயத்தை உங்கள் மனதில் ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவே இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள். இனி இதுபோல் நடக்காது. எனக்கு இந்த திருமணம் வேண்டாம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும் என்று கூறினான். அப்போ அந்த 3 பெண்கள் என அவர் மீண்டும் ஆரம்பிக்க, முடியாது அம்மா, நான் என்றும் உங்கள் மகன். அதேபோல் கணவனாக நான் ரதி தேவிக்கு மட்டுமே உரிமையானவன். வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை. என்னை வற்புறுத்தாதீர்கள் என அவன் உறுதியாக சொன்னான். காவேரியோ எதுவும் பேசாமல் அவனையே பார்க்க, அம்மா, நான் இதை சொன்னால் கோபித்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு தேவாவை பற்றி தெரியும். அவன் எவ்வளவு நல்லவன் என்று. அவன் ரோஜாவின் மேல் உயிரையே வைத்திருக்கிறான். அப்போது ரோஜா அழுதது அது வேறு காரணம் அம்மா. உங்களுக்கு தெரியாதா அவளை பற்றி? எதையும் புரிந்து கொள்ளாமல் கோபப்படுவாள். பின்னர் புரிந்தவுடன் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாள். இப்போதும் அப்படித்தான். தேவாவுடன் அவள் சந்தோஷமாக இருக்கிறாள் என சொன்னவன் பின்னர் சோஃபாவில் இருந்து கீழே இறங்கி அவரின் மடியின் மீது தலை வைத்தவன், அம்மா, அப்பா இறக்கும்போது எனக்கு வயது 10. ஆனால் இதுவரை நான் அப்பா இல்லையே என்று வருந்தியது இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததும் இல்லை. தாய் தந்தை 2 பேருமாக ஒருவரே இருந்து என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் நான் உங்களை என அவன் அழுகையில் உடல் குலுங்க, காவேரியோ, ராம், என்னடா இது, சின்ன பையனாட்டம் என அவன் முகத்தை கையில் ஏந்த, இல்லம்மா, தொழில் வெளியிடத்துல எல்லாரும் சொல்வாங்க நான் மற்றவர்கள் மனமறிந்து செயல்படுகிறேன்னு. ஆனால் பெற்றவரின் மனதில் இருப்பதை கூட என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன் என்று நினைக்கும் போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இனி இப்படி ஒரு சூழ்நிலை வர நான் விடமாட்டேன் அம்மா என அவன் உறுதியாக சொல்ல, காவேரியோ சிறு வயதில் தவறு செய்தால் ராம் இப்படித்தான் படுத்துக்கொண்டு அழுவான். அப்போது அவனை தைரியம் சொல்லி தேற்றுவார் அவர். இப்போது அவன் அதே போல் செய்ய தாயின் மனம் பாசத்தில் ததும்ப, டேய் ராம், என்னடா இது? நான் யாரையும் குறையாக சொல்லவில்லை ராம். என் மனதில் வெகு நாட்களாக அடக்கி வைத்திருந்த பொறுமலை கொட்டி விட்டேன். நீ என் மகன். எனக்குத்தான் நீ முதலிடம் தர வேண்டும். ஆனால் நீ பாட்டியிடம் சென்றது எனக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தி விட்டது. அவ்வளோதான். மற்றபடி பாட்டியின் மீதும் எனக்கு கோபம் இல்லை. ரோஜாவின் சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். என் மகள் நன்றாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் என நெகிழ்ச்சியுடன் சொன்னார். வேகமாக நிமிர்ந்து அவர் முகம் பார்த்தவன், ரோஜா சந்தோஷமாகத்தான் இருக்கிறாள் அம்மா என்றான். என் மகன் சொன்னால் ஒத்துக்கொள்கிறேன் என அவன் சிகையை கலைத்துவிட்டு அவர் சிரிக்க, உடனே ராமும், அப்பா, இப்போதுதான் நான் என் அம்மாவை பார்க்கிறேன்
என்றவன் உடனே, அதே போல்தாமா ரதியும் ரொம்ப நல்ல பெண். நீங்கள் அவளிடம் பேசி இருக்கிறீர்கள் தானே? அதிர்ந்து கூட பேச மாட்டாளம்மா என அவன் ஆரம்பிக்க, காவேரியோ, ராம், என்னதிது, மறுபடியும் இப்ப எதுக்கு இந்த பேச்சு என முறைக்க, இல்லம்மா, இந்த ஒரு முறை நான் சொல்வதை கேளுங்கள், இனி இதை பற்றி பேச மாட்டேன் என்றவன் ரதியை முதலாக பார்த்ததில் இருந்து சென்சார் கட் செய்து நடந்ததை சொல்ல, காவேரியோ அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருந்தார். அம்மா, உங்கள் நம்பிக்கையை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் அம்மா அப்பாவின் தவறுக்கு அந்த பெண் எப்படி பொறுப்பாவாள்? மேலும் அவள் தேவாவின் வளர்ப்பு. அவளிடம் நீங்கள் மறுபடியும் பேசி பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அம்மா. ஒரு பெண்ணின் மனதில் ஆசையை வளர்த்து பின்னர் அதை நிராசையாக்கிய பாவம் நமக்கு வேண்டாம் அம்மா. ஆனால் நான் உங்கள் வார்த்தையை மீறி எதுவும் செய்ய மாட்டேன், அது உறுதி என முதலில் ரதியை பற்றி பேசிவிட்டு இறுதியில் அம்மாவின் வார்த்தையை மீற மாட்டேன் என அவருக்கு உறுதியளித்தான் ராம். காவேரியோ எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டவர், இல்லை ராம், நாளைக்கு நம் சொந்தக்காரங்க எல்லாம் கேவலமாக பேசுவார்கள். அவர்கள் முன்னால் நீ அவமானப்படக்கூடாது. நீ எனக்கு ஒரே மகன். நாளை நம் சந்ததிகளுக்கும் இந்த பெயர் வந்தால் அதற்காகத்தான் பார்க்கிறேன் என அவர் சொல்ல, அம்மா, நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள்? மற்றவர்களுக்காக நமது வாழ்க்கை இல்லை, நமக்காக வாழ வேண்டும். நான் உங்களை உடனே பதில் சொல்லுங்கள் என கட்டாயப்படுத்தவில்லை. நன்றாக யோசித்து பார்த்து முடிவு சொல்லுங்கள். ஆனால் உங்கள் பேச்சை மீற மாட்டேன், ரதியை மறக்கவும் மாட்டேன் என சொல்லியவன் பின்னர் எழுந்து, வாங்கம்மா, சாப்பிடலாம், நேரமாகிவிட்டது என அவரை சாப்பிடுவதற்கு அழைத்து சென்றான் ராம். பின்னர் அவசர வேலையாக ராம் 10 நாட்கள் வெளியூர் சென்று விட்டான். ஒரு நாள் மாலை பொழுது வீட்டில் ஓய்வாக தேவா அமர்ந்திருக்க ரதி அவனை தேடி வந்தாள். வாடி சோர்ந்த மலர் போல் அவள் நடந்து வர அதை பார்த்த தேவாவின் மனம் மிகவும் வருந்தியது. அன்று நடந்த நிகழ்விற்கு பிறகு அதை பற்றி தேவாவும் அவளிடம் பேசவில்லை, ரதியும் அதை பற்றி கேட்கவில்லை. அவன் அருகில் நின்றவள், அண்ணா, நீங்கள் இப்போது ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என சொன்னாள். அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்ற பயம் அவன் மனதில் இருக்க, ஏனெனில் அவன்தான் உனக்கு எப்போதும் நான் இருக்கேன், ஒரு துன்பமும் வர விடமாட்டேன் என வாக்கு கொடுத்திருந்தான். ஆனால் இப்போது காவேரி அம்மாவை எதிர்க்கவும் முடியாமல், தங்கிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் முடியாமல் இரு தலைக்குள்ளி எறும்பு போல் தவித்து கொண்டிருந்தான். ஆனாலும் முகத்தில் அதை காட்டாதவாறு, என்ன வேண்டும் சொல்லு ரதிமா என பாசத்துடன் கேட்டான். நான் மேல் படிப்புக்கு வெளிநாடு செல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கான விண்ணப்பம் இப்போது கொடுக்கிறார்கள். அவர்கள் வைக்கும் தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டால் உதவி தொகையுடன் நாம் செல்லலாம். அதற்கு உங்கள் அனுமதி வேண்டும் என்றாள். தேவாவோ, ஏன் ரதிமா இந்த திடீர் முடிவு? படிப்பது என்றால் இங்கேயே படிக்கலாமே என அவன் முடிக்கும் முன் அவள் நிமிர்ந்து அவனை கெஞ்சுவது போல் பார்க்க, அவனோ அவள் தலையை வருடியவாறு, ரதிமா, எந்த ஒரு சந்தோஷமும் நினைத்தவுடன் கிடைத்து விடாது. உன்னை கண்டிப்பாக காவேரி அம்மா புரிந்து கொள்வார்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உனது நல்ல மனதிற்கு எதுவும் தவறாக நடக்காது என அவன் சொல்லும் போதே, வேண்டாம் அண்ணா, அதை பற்றி பேசாதீர்கள். அப்படி ஒரு நிகழ்வை நான் என் மனதில் இருந்தே அழித்து விட்டேன். இப்போது என் மனதில் இருப்பது எல்லாம் நான் நன்றாக படித்து பல பேருக்கு சேவை செய்யணும், அது மட்டும்தான். நீங்கள் எனக்கு உதவி செய்வதாக நினைத்தால் தயவு செய்து இந்த விண்ணப்பத்தில் கையெழுத்து போடுங்கள் என அவள் தலை குனிந்தவாறு அமைதியாக சொல்ல, அவளின் வேதனை புரிந்த அவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அதில் கையெழுத்து போட்டான். மறுநாள் அலுவலகம் வந்தவன் ராமை அலைபேசியில் அழைத்தான். தேவாவின் நம்பரை கண்டதும் யோசனையுடனேயே ராம் அலைபேசியை எடுத்தான். அன்று நடந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு முறை அவன் தேவாவை அழைத்து தனது அம்மா சொன்னதற்காக அவனிடம் மன்னிப்பு கேட்டவன், சிறிது நாள் பொறுத்திருங்கள், அம்மாவின் கோபம் குறைந்ததும் நான் பேசுகிறேன், அதுவரை வேற எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டான். அதற்கு பின் தேவா அவனை எதுவும் கேட்கவில்லை. அலைபேசியை எடுத்து காதில் வைத்தவன் தேவா என சொல்லும் போதே குரல் உள்ளே செல்ல, எதிர்ப்புறத்தில் இருந்து, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும், உடனே கிளம்பி என் அலுவலகம் வா
என சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் தேவா. அடுத்த 10 நிமிடத்தில் அங்கிருந்தான் ராம். அங்கு ரோஜா, தேவா இருவரும் இருந்தனர். ரதி சொன்னதை ராமிடம் சொன்னான் தேவா. பின்னர் ரதி சொல்வதும் ஒரு விதத்தில் சரி என்று எனக்கு தோன்றுகிறது. ராம், இங்கே இருந்து அவள் வேதனைப்பட்டு கொண்டு இருப்பதை விட இடம் மாறுதல் அவளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீயும் எந்த பதிலும் சொல்லவில்லை என அவனை குற்றம் சாட்டும் வகையில் தேவா பேச, எனக்கும் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை தேவா. அம்மாவிடமிருந்து இப்படி ஒரு எதிர்ப்பு வரும் என்று நான் நினைக்கவில்லை. எனக்கு மனைவி என்று வந்தால் அது ரதி மட்டும்தான். ஆனால் அது எப்போது என்றுதான் என அவன் இழுக்க, இதை நீ பெண் கேட்டு வருவதற்கு முன்னால் யோசித்திருக்க வேண்டும். ஒரு பெண்ணின் மனதில் ஆசையை விதைத்துவிட்டு இப்படி காரணம் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. தைரியமாக பிரச்சனையை எதிர்கொள்ளும் திறமை இருப்பவன்தான் காதலிக்க வேண்டும் என கொஞ்சம் கோபமாக தேவா பேச, ராமின் முகமோ சுருங்க, ரோஜாவோ நிலைமை ஏதோ சரியில்லை என உணர்ந்தவள், சரி ராம், நீங்க கிளம்புங்க, மற்றதை பிறகு பேசிக்கலாம் என அவனை கிளப்பினாள். ஆனால் ராமோ, பரவாயில்லை ரோஜா, எந்த அண்ணனுக்கும் தங்கையின் வாழ்வு இப்படி இருக்கும்போது கோபம் வருவது இயற்கைதானே என்றவன், ஏற்கனவே அம்மாவை நான் மிகவும் வேதனைப்படுத்திவிட்டேன். அதனால் தான் இப்போது அவரிடம் பேச முடியாமல் அமைதியாக இருக்கிறேன் என அவன் புலம்ப, ஏன் மாம்ஸ், என்னாச்சு? நீ ஏதாவது கோபமா பேசிட்டியா? உனக்கு அத்தை பத்தி தெரியாதா? வர வர நீ எல்லா விஷயத்துக்கும் அவசரப்படுற என அவனை அவள் திட்ட, ஏற்கனவே தேவா பேசியது ரதியின் இந்த முடிவு என பெரும் குழப்பத்தில் இருந்தவன் அதற்கு ஏற்றாற்போல் ரோஜாவும் திட்ட, ஆமாம், எல்லாம் என்னையே சொல்லு, பிரச்சனையே உன்னாலதான். நீ மட்டும் அன்று அழவில்லை என்றால் இப்போது இந்த நிலைமையே வந்திருக்காது என அவன் கோபத்தில் வார்த்தையை விட்டுவிட்டான். என்ன சொல்ற ராம் என ஒரே நேரத்தில் தேவாவும் ரோஜாவும் கேட்ட பின்பே தான் உளறியதை உணர்ந்தான் ராம். நான் என்ன சொன்ன? இல்ல, ஒன்னும் சொல்லல என அவன் மறைக்க, பின்னர் இருவரும் அவனை மிரட்டி அன்று நடந்ததை தெரிந்து கொண்டனர். முதலில் ரோஜாதான், என்ன மாம்ஸ் இது? நான் ஏதோ நினைச்சு அழ அத்தை இப்படி புரிந்து கொண்டார்களோ? இதை அத்தை என்னிடம் கேட்டிருந்தால் நானே சொல்லியிருப்பேனே என சொல்லிக் கொண்டிருக்க, ராம் ரோஜாவை தனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற காவேரியின் ஆசையை மேலோட்டமாக சொல்லிவிட்டு அதை விட்டுவிட்டான். ஆனால் எதிரில் இருப்பவன் கண்களை வைத்தே அவன் சொல்வதை உணரும் தேவா அதை கண்டுபிடித்து விட்டான். நான் வந்து அத்தையிடம் பேசுகிறேன் என ரோஜா வேகமாக எழுந்திருக்க, ரோஜா என ஒரு அதட்டல் போட்ட தேவா, நீ முதலில் வீட்டிற்கு கிளம்பு என அவளை கிளப்பினான். நாட்கள் செல்ல 1 வாரம் கழிந்த பின் தேவா ரோஜாவிடம், பட்டாபியின் கதை எப்படி போகிறது என கேட்டான். எல்லாம் நல்லபடியாகத்தான் அத்தான் போயிட்டிருக்கு, சீக்கிரம் நல்ல செய்தி வரும் என சொன்னாள் ரோஜா. நீ ஏதோ செய்கிறாய், எனக்கு இது சரியாக வரும் என்று தோணலை. அப்புறம் அந்த வாணி கேஸ்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு, அவன் கொஞ்சம் மோசமான ஆள், எங்கு போனாலும் பட்டாபியை கூட கூட்டிட்டு போ என அவன் எச்சரிக்கை செய்ய, என்ன அத்தான் இந்த ரோஜாவை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க எல்லாம் சுனாமியிலேயே சுண்டல் வைத்த ஆளுங்க, இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண விஷயம் என சொல்லிக் கொண்டிருக்க, அவனோ சிரித்து கொண்டே அமைதியாக அங்கிருந்து நகர்ந்தான். 2 நாட்களில் காவேரி அம்மாவிடம் இருந்து திருமணத்தை இன்னும் 15 நாட்களில் வைத்துக் கொள்ளலாம் என செய்தி வர, தேவாவோ சந்தோஷத்தில் ரோஜாவை அலைபேசியில் அழைத்து விவரம் சொன்னான். எப்படி அத்தான் அத்தை சம்மதித்தார்கள் என அவள் ஆச்சரியப்பட்டு கேட்க, அதெல்லாம் விவரமாக அப்புறம் சொல்கிறேன், முதலில் இதை ரதியிடம் சொல்ல வேண்டும் என்று அவசரப்பட்டான் தேவா. பொறுங்கத்தான், அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்போம் என்றவள், நான் இதை பற்றி தரணியிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்றாள். தரணியிடம் சொல்ல அவளோ மிகவும் சந்தோஷப்பட்டாள். ஆனால் ரோஜா, இந்த விவரம் ரதிக்கு தெரிவதற்கு முன்னால் அவளது கோபம் குறைய வேண்டும், அதற்கு ராம் ரதி தனியாக சந்திக்க வேண்டும் என்றாள். இதுவும் நல்லாத்தான் இருக்கு என்றவள், என்ன பண்ணலாம் என இருவரும் சேர்ந்து திட்டமிட, முதலில் ரோஜா மறுத்தாலும் தரணியின் கட்டாயத்தாலும் மேலும் ரதி ராம் மீது இருந்த பாசத்தாலும் அதற்கு ஒத்துக்கொண்டாள். நீ ரதியை அழைத்து கொண்டு ஹோட்டலுக்கு வந்துவிடு, அப்புறம் தேவா சாரிடம் சொல்லி ராமை வர சொல்லு என சொல்ல,
ஹோட்டல் என்றதும் முதலில் பயந்த ரோஜா, ஆனால் தரணியின் அந்த ஐடியா பிடித்திருக்க இரு மனதுடன் தலையாட்டினாள். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் சுவாரஸ்யம் நிறைந்ததே. அதை விரும்பி அனுபவிப்பவன் வாழ்கிறான். அதை பார்த்து பயப்படுபவன் அதனாலேயே வாழ்வை தொலைத்து விடுகிறான். ஒருவருக்கு அதிர்ச்சி கொடுக்க இவர்கள் செல்ல, காலமோ இவர்களுக்கு கொடுக்க போகும் அதிர்ச்சியை பாவம் இவர்கள் அறிந்திருக்கவில்லை. ரதியின் கல்லூரிக்கு சென்று அவளிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என அவளை ஹோட்டலுக்கு அழைத்து வந்திருந்தனர் ரோஜாவும் தரணியும். தேவாவிடம் ரோஜா சொன்னதும் அவனும் இதற்கு சரி என்றவன் ராமை அழைத்து வருவது தன்னுடைய வேலை என்றான். திருமணத்திற்கு பிறகு தேவா அவளை ஹோட்டலுக்கு அழைத்து வரவே இல்லை. இப்போதுதான் முதன் முறையாக வருகிறாள். உள்ளே நுழைந்ததும் அவளுக்கு முகம் வியர்க்க, கை கால் நடுங்க அவளை பற்றி தெரிந்த ரதி, என்னாச்சு ரோஜா, நாம சென்று விடலாமா என கேட்டாள். இல்ல ரதி, எனக்கு ஒன்றும் இல்லை என சமாளித்தவள். ஆனால் முன்பு போல் பயம் இல்லாமல் சற்று தெளிவாக நடந்தாள். இன்னும் தேவாவும் ராமும் வராததால் மூவரும் அவர்களுக்காக காத்திருந்தனர். ரதி விபரம் தெரியாததால், என்ன பேசணும் ரோஜா, வீட்ல பேசி இருக்கலாமே என சொல்ல, அது வந்து ரதி என ரோஜா தடுமாற, தரணியோ அது ஒன்றுமில்லை ரதி, உன்னிடம் உன் திருமணத்தை பற்றி என ஆரம்பிக்க, அதற்குள் ரோஜாவிற்கு அலைபேசி அழைப்பு வர அவள் திரும்பி அதில் பேசிக் கொண்டிருந்தாள். அதற்குள் ஹலோ ரதி என ஒரு குரல் கேட்க திரும்பி பார்த்தவள், ஹலோ சார் என பவ்யமாக எழுந்து நின்றாள். மரியாதையெல்லாம் கல்லூரியோடு போதும், இங்கு வேண்டாம் என சிரித்து கொண்டே சொன்னவன், இப்போதுதான் கல்லூரி முடிந்தது, அதற்குள் ஹோட்டலில் இருக்கிறாய் என அவன் ஒரு மாதிரி குரலில் கேட்க, இல்லை சார், அது வந்து இவங்க என் அண்ணியோட தோழி தரணி, இவங்க என் அண்ணி என அவள் உறவினரோடு தான் வந்திருக்கிறேன் என சொல்லாமல் சொல்ல, ஓ என்றவன் அதற்குள் ரோஜா பேசி முடித்துவிட்டு திரும்ப, எதிரில் இருப்பவனை பார்த்ததும் அவள் அதிர்ந்து நிற்க, அவனும் அவளை பார்த்ததும் அதிர்ச்சியில் இருக்க, ரதியோ அது புரியாமல், ரோஜா, இவர் கல்லூரியில் டென்டல் தொடர்பான சிறப்பு வகுப்பு எடுக்க வருவார். பெயர் திரு விக்டர் ராஜ் MDS என அறிமுகப்படுத்தியவள் விக்டரிடம் திரும்பி, இவங்க என் அண்ணி சார், மிஸ்ஸஸ் ரோஜா, லாயரா இருக்காங்க என சொன்னாள். காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது. கனவுகள் நினைவாக வாழ்வின் வசந்தங்கள் அனைத்தும் அவர்கள் வசம் வீச, சந்தோஷ வானில் மனம் சிறகடிக்க இரு ஜோடி பறவைகள் இன்புற்று இருந்தன. விடை தெரியாத பல வினாக்களுக்கு சூழ்நிலையே பதிலாக அமைய, இன்ப அதிர்ச்சி கொடுக்க வந்தவளே நடக்கும் நிகழ்வில் அதிர்ந்து போய் நின்றாள். வந்த துன்பங்கள் யாவும் காற்றோடு கரைந்தன என எண்ணி அவன் மகிழ்ந்திருக்க, நினைப்பது எல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்று ஆகிவிடாதா? ஒரு பக்கம் முடிச்சை அவிழ்த்தவன் மறுபக்கம் அதை மறுபடியும் போட்டுவிட்டான் என்பதை பாவம் இவர்கள் அறியவில்லை. அறியாமல் இருப்பதை அறிந்து கொள்ள செய்வதும், எதிர்வரும் துன்பத்தை எப்படி துவம்சம் செய்வது என்பதை கற்றுக் கொடுப்பதும் சோதனை காலம்தான். அந்த காலம் அவர்களுக்கு இப்போது வர இதன் தீர்வு யார் அறிவாரோ? சிறிது நேரம் இருவரும் பார்த்து கொண்டிருக்க, முதலில் விக்டர் தான் நிதானத்திற்கு வந்தான். எப்படி இருக்க ரோஜா என பேச்சை ஆரம்பித்தான். அவன் சிரித்து கொண்டே பேசியதும் ரோஜாவும் சற்று நிதானமாகி, நான் நல்லா இருக்கேன் சீனியர், நீங்க எப்படி இருக்கீங்க என கேட்டாள். தோ பார்க்கிறாயல்லவா, ரொம்ப நல்லா இருக்கேன் என சிரித்து கொண்டே சொன்னவன், நீ சென்னை எப்போது வந்தாய் என பேச்சை ஆரம்பிக்க, அதற்குள் ரதி, சார் உங்களுக்கு ரோஜாவை தெரியுமா என கேட்டதும் அவன், ரொம்ப நல்லாவே தெரியும் என்றான். தரணிக்கும் ரதிக்கும் ரோஜாவின் பழைய கதைகள் தெரியும். ஆனால் அந்த ஹோட்டல் நிகழ்வுகள் தெரியாது. அதனால் எங்கு விக்டர் அதை பற்றி பேசி விடுவாரோ என பயந்த ரோஜா முகம் வேர்க்க கொஞ்சம் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அதை கவனித்த தரணி மெதுவாக அவள் அருகில் வந்து, ஏதாவது பிரச்சனையா ரோஜா என்று அவள் காதருகில் கேட்டாள். அதை கவனித்த விக்டர் முகம் சுருங்க, சரி நான் கிளம்புகிறேன், தொந்தரவுக்கு மன்னிச்சிடுங்க, நான் ஒரு மருத்துவ நிகழ்ச்சிக்காக இங்கு வந்தேன், என் நண்பர்கள் அங்கிருக்காங்க, நான் வருகிறேன் என நகர, ரோஜாவோ இல்லை சீனியர், அப்படியெல்லாம் இல்லை என வேகமாக சொன்னதும்
உடனே தரணி, சரி ரோஜா, நீங்கள் பேசிக்கொண்டிருங்க, நாங்க அந்த ஃபிஷ் டேங்க் பார்த்துட்டு வந்துறோம் என சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தனர். அவர்கள் சென்றதும் அவள் சற்று இழுத்து மூச்சு விட அவளையே பார்த்து கொண்டிருந்த விக்டர், நீ ரொம்ப மாறிட்ட ரோஜா என்றான். அவளோ, அப்படியெல்லாம் இல்ல, காலம் கற்றுக் கொடுத்த பாடம், இன்னும் நான் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் மனுஷியே கிடையாது என்றவள். உட்காருங்க விக்டர், அவசர வேலைன்னா பிறகு பேசிக்கலாம், நீங்க கிளம்புங்க என சொல்லவும், இல்ல ரோஜா, இன்னும் சில நண்பர்கள் வர வேண்டும், அதுவரை பேசிக்கொண்டிருக்கலாம் என்றான். தேங்க்ஸ் விக்டர் என்றவள். என்ன சாப்பிடுறீங்க என கேட்டாள். அதற்குள் அவன் ஆர்டர் கொடுத்த ஜூஸ் வந்துவிட அதை அவளிடம் கொடுத்தவன் அவனுக்கு மறுபடியும் ஆர்டர் செய்தான். சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவ, சாரி ரோஜா, அன்று என அவன் ஆரம்பிக்க, அவளோ, வேண்டாம், அதை நினைவுபடுத்தாதீங்க என சொல்லும் போதே அவள் குரல் தடுமாற புரிந்து கொண்ட விக்டர், சரி, உன்னை பற்றி சொல்லு, நீ இப்ப வக்கீலா வேலை பார்த்துட்டு இருக்கியா என கேட்டான். அவள் சிரித்து கொண்டே, நீங்க முதல்ல சொல்லுங்க, எவ்வளோ நாளா சென்னையில் இருக்கீங்க என கேட்டாள். நான் அங்கு படிப்பு முடிச்சதும் மேல் படிப்புக்கு வெளிநாடு சென்று விட்டேன் ரோஜா, அதனால் தான் உன்னை பற்றி எனக்கு தகவல் தெரியாமல் போனது. படிப்பை முடித்துவிட்டு ஊருக்கு வந்து நான் விசாரித்த போது நீ வக்கீலுக்கு படித்து கொண்டிருப்பதாக சொன்னாங்க. அப்போது ஒரு முறை உன்னை நான் பார்க்க வந்தேன். பாட்டிதான் அவள் இப்போதெல்லாம் மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாள். அதை கெடுத்து விடாதீர்கள் என்றார். தூரத்தில் இருந்து உன்னை பார்த்துவிட்டு சென்று விட்டேன். கொஞ்ச நாளில் நீ சென்னை சென்று விட்டதாக சொன்னார்கள். நானும் எனது தொழிலில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் விட்டு விட்டேன் என்றான். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நம்ம ரவி என்ன பண்றார்? ஷோபி எப்படி இருக்கா என அவள் விசாரிக்க, அவள் அந்த நினைவை தவிர்க்க நினைக்கிறாள் என புரிந்து கொண்ட விக்டரும், எல்லாரும் நல்லா இருக்காங்க, ரவி மும்பைல இருக்கான், ஷோபியை இப்ப பார்த்தேன்னா உனக்கு அடையாளமே தெரியாது என சொல்லி சிரித்தான். அப்படியா என்றவளிடம், இங்க பார் என அலைபேசியில் அவர்களின் புகைப்படத்தை காட்டினான். அதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த ரோஜா அப்போது ராம் வந்ததை கவனிக்கவில்லை. ராமும் தூரத்தில் வரும்போதே ஃபிஷ் டேங்கின் அருகில் தன் அவளை பார்த்தவுடன் மற்றது எதுவும் அவன் கண்ணுக்கு புலப்படவில்லை. தேவா காரை பார்க் செய்துவிட்டு வருவதாக சொன்னதால் ராம் முன்னாடி வந்து விட்டான். ராமை பார்த்ததும் அவர்கள் இருவரும் பேசட்டும் என எண்ணி தரணி அலைபேசியில் யாரோ அழைப்பதாக சொல்லி அங்கிருந்து நகர்ந்தாள். ராமை பார்த்ததும் அதிர்ச்சியில் ரதி அப்படியே அமர்ந்திருக்க, திருமண விஷயம் அவனுக்கு தெரிந்திருந்ததால் முகத்தில் உற்சாகம் பொங்க, என் முல்லை மலர் தனியாக அமர்ந்திருக்க துணையாக நான் வந்து விட்டேன் என சொல்லிக்கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அவளுக்கு விவரம் தெரியாததால், இங்க பாருங்க திரு ராம்சரண், இனி இப்படி பேசாதீங்க, எனக்கு பிடிக்கலை. ஆமா, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? எங்க இந்த ரோஜா, தரணி எல்லாம் என எரிச்சலுடன் சொல்லிக்கொண்டே சுற்றிலும் பார்க்க, ரோஜாவோ விக்டருடன் சிரித்து பேசிக்கொண்டிருக்க, தரணியோ போனில் யாருடனோ கடலை போட்டு கொண்டிருந்தாள். இவர்களை நம்பி வந்ததற்கு என சொல்லிக்கொண்டே அவள் எழ, அவள் கையை பிடித்து அமர வைத்தவன், எங்க முல்லை மலர் ஓடற, இந்த மாமன் உன்னை தேடி ஓடி வந்திருக்க, நீ என்னடான்னா ரொம்பத்தான் பந்தா பண்ற என அவன் கிராமத்து பாஷையில் பேச, அவன் இருந்த மனநிலை அவனை அப்படி பேச வைத்தது. அவனை ஒரு மாதிரியாக பார்த்த ரதி, என்னாச்சு ராம், நல்லாத்தானே இருந்தீங்க, இப்ப என்ன இப்படி பேசுறீங்க என்றவள். இருங்க, நான் ரோஜாவை கூப்பிடுறேன் என்றவள் அலைபேசி எடுக்க, அதெல்லாம் வேண்டாம், சரி சொல்லு, நம்ம ஹனிமூன் எங்க போகலாம் என கேட்டான் ராம். என்ன உளறீங்க நீங்க, இங்க கல்யாணமே பிரச்சனையில இருக்காம், இதுல ஹனிமூன் பத்தி பேச்சு என அவள் முகத்தை நொடிக்க, இந்த போஸ்ல நீ அழகா இருக்க முல்லை மலர் என கிண்டல் செய்தவன். மூணாறு போலாம் முல்லை மலர், சூப்பரா இருக்கும், அங்க கிளைமேட் செமையா இருக்கும், அந்த பனி மலையில என் முல்லை மலர் அப்படியே ஓடி வந்து இந்த மாமனை இறுக்கி என அவன் ரசித்து சொல்ல, ஐயோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா, இப்படி பேசி பேசித்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், இனியும் நான் தாங்க மாட்டேன் என அவள் ஆத்திரமும் கோபமுமாக சொல்ல, உடனே ராம் ஒரு காகிதத்தை எடுத்து, வரும் வைகாசி மாதம் முதல் திங்களில் ராம் சரணுக்கும் ரதி தேவிக்கும் திருமணம், இது திருமதி காவேரி அம்மாள் எழுதி கொடுத்த சாசனம் என சொல்லிக்கொண்டே அவர்
நல்ல நாள் குறித்து கொடுத்த காகிதத்தை நீட்ட அவளோ வேகமாக அதை வாங்கி பார்த்தவள். கண்களில் கண்ணீர் நிற்க அதை படித்தவள். பின்னர் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து, இது உண்மையா ராம் என் அழுகையின் ஊடே திக்கி திணறி கேட்க, அவனோ ஆமாம் என்று தலையாட்ட அதை நெஞ்சோடு அணைத்து அவள் நாற்காலியில் சாய்ந்தாள். இந்த மாமாவின் மார்பும் ஃப்ரீயாத்தான் இருக்கு முல்லை மலர் என அவன் காதலாக சொன்னவன் இங்கும் சாயலாம் என்றான். சீ போங்க என வெட்கத்தால் முகம் சிவந்தவள் அவனை செல்லமாக அடிக்க முயல, அவனோ பயந்தவன் போல் நடிக்க, வெகு நாட்களுக்கு பிறகு இருவரின் முகத்திலும் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது. ராமை அழைத்து வர சென்ற தேவா அவன் என்ன என்று விவரம் சொல்லாமல் வர மறுக்க அவர்களின் திருமணம் பற்றி சொன்னான் தேவா. முதலில் ராம் அதை மறுத்தவன், இல்லை தேவா, அம்மா இதற்கு சம்மதிக்க மாட்டாங்க என சொல்ல, இதை சொன்னதே அம்மாதான் என அவன் ஆதாரத்துடன் சொல்ல, ராமோ திகைத்து விட்டான். நிஜமாகத்தான் சொல்றியா தேவா என பல முறை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டவன், எப்படி தேவா அம்மா ஒத்துக்கிட்டாங்க என கேட்டான். உண்மையை சொன்ன, ஒத்துக்கிட்டாங்க என அவன் சிரித்து கொண்டே சொல்ல, என்ன உண்மை என முழித்தவன் சட்டென்று அவன் கண்களை பார்த்து, நீ அம்மாவை நேர்ல பார்த்து பேசுனியா என்றான். ஆமா என்று தலையசைத்த தேவா, நீ எங்களிடம் சொல்லாவிட்டாலும் அம்மா என்ன சொல்லியிருப்பார்கள் என்று புரிந்தது ராம். அதுவரை என்னிடம் மகன் போல் உரிமையாக பேசியவர்கள் திருமணத்திற்கு பிறகு வேறு நபர் போல்தான் பேசினார்கள். அப்போதே எனக்கு சந்தேகம் ஏதோ நடந்திருக்கிறது என்று. நீ வந்து சொன்னவுடன் அது உறுதியாகிவிட்டது. அதனால் தான் நானே அம்மாவை சந்தித்து எந்த சூழ்நிலையில் இந்த திருமணம் நடந்தது என்ற அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் என்றான். எல்லாம் என்றால் என ராம் அவன் முகத்தை பார்க்க, எல்லாமேதான் என அந்த வார்த்தையில் தேவா அழுத்தம் கொடுக்க, ராமோ என்ன தேவா நீ எதற்காக இப்படி அவசரப்பட்டாய்? நானே அம்மாவிடம் பேசி என அவன் தொடங்கவும், அதை விடு ராம், இப்போ அதற்கெல்லாம் நேரம் இல்லை. திருமணத்திற்கு அம்மா ஒத்துக்கொண்டதை பற்றி உங்கள் இருவரிடமும் சொல்லக்கூடாது என ரோஜா சொல்லியிருந்தாள். உன்னையும் ரதியையும் சந்திக்க வைத்து மனம் விட்டு பேச வைத்து பின் தான் சொல்ல வேண்டும் என்றாள். ஆனால் நானோ உளறிவிட்டேன். இப்போது ரதியை அழைத்து கொண்டு ரோஜா ஹோட்டல் வந்து விடுவாள், நாமும் அங்கு செல்ல வேண்டும் என்றான். என்னது ஹோட்டலா என ராம் அதிர, அப்போதுதான் தேவாவே உணர்ந்தான். ஐயோ ராம், நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. உங்கள் திருமண சந்தோஷத்தில் அவள் சொன்னதற்கு தலையாட்டி விட்டேன் என பதறி சொல்ல, பின்னர் ராம், சரி விடு தேவா, அவள்தானே சொன்னாள், கண்டிப்பாக யோசிக்காமல் சொல்லி இருக்க மாட்டாள். மேலும் ரதி உடன் இருக்கிறாள் அல்லவா, ஒன்னும் நடக்காது, வா போகலாம் என கிளம்பி வந்தனர். காரை நிறுத்திவிட்டு வேகமாக நடந்தவன் அதற்குள் முக்கியமான நபர் எதிர்பட அவரிடம் பேசிக்கொண்டிருந்ததில் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அவரிடம் பேசி முடித்துவிட்டு அவன் வேகமாக உள்ளே வர நேரெதிரில் ரதியும் ராமும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தான். அவனுக்கு கொஞ்சம் திருப்தி ஏற்பட எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை என நிம்மதியுடன் அவர்கள் அருகில் வந்தான். அதற்குள் பேரர் இன்னொரு ஜூஸ் கொண்டு வர அதை எடுக்க நிமிர்ந்த விக்டர் எதிரில் வருபவனை பார்த்ததும் எங்கோ பார்த்தது போன்று தோன்ற சட்டென்று ஞாபகம் வர, பாஸ்டர், இவன் இங்கதான் இருக்கானா? எப்படி விட்டேன் நான்? இனி உன் சாவு ஏன் கையில தாண்டா என கோபத்தில் உதடுகள் துடிக்க வார்த்தைகளை மென்று துப்பியவன் கைகளை வேகமாக மேஜையில் குத்தினான். நன்றாக பேசிக் கொண்டிருந்தவன் திடீரென்று ஒரு மாதிரி பேச, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பேசுறீங்க விக்டர் என அவள் குழப்பத்துடன் கேட்க, கண்களை மூடி கோபத்தை அடக்க முயற்சித்த விக்டர், ஒன்றுமில்லை ரோஜா, வெகு நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒருவனை இப்போதுதான் பார்க்கிறேன், அதான் என்றான். யாரு அது, உங்க நண்பரா என அவள் கேட்டதும், இல்லை, எனது துரோகி ரோஜா. இன்று நானும் நீயும் இப்படி இருக்கிறோம்னா அதற்கு அவன்தான் காரணம் என அவன் கோபத்தில் கொந்தளிக்க, என்ன சொல்றீங்க விக்டர், எனக்கு புரியல என அவள் கேட்டதும், அன்று ஹோட்டலில் ஒரு தகராறு நடந்தது அல்லவா, அதற்கு காரணமானவனே இவன்தான் என்றவன். அன்று நடந்த விவரம் உனக்கு தெரியாது அல்லவா? ரவி மாமா ஹோட்டல் என்பதால் அங்கு இருக்கும் நொறுக்கு தீனிகளை எடுக்க சென்றான். அப்போது சிலர் அங்கு மது அருந்திக் கொண்டு பேசிக்கொண்டிருந்தனர். இவன் எடுத்து வரும் சாட் ஐட்டத்தில் அவர்கள் கை வைத்துவிட
கன்றாவி வார்த்தை ஏதோ சொல்லிவிட்டான். அவன் சொன்னது தப்புதான். பின்னர் குடிகாரர்கள் மத்தியில் மரியாதையாக பேசினாலும் எடுபடாது. அதனால் அப்படி பேசிவிட்டான். உடனே அவர்களும் அவனை திட்ட, வாய் வார்த்தை கை கலப்பாக மாற, அப்போது உள்ளே நுழைந்த நாங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், எங்கள் மீது கை வைத்தால் நடப்பதே வேறு அப்படின்னு மிரட்டினேன். உடனே அவன், நாங்க சட்டம் படித்த வழக்கறிஞர்கள், எங்களுக்கும் ரூல்ஸ் தெரியும், மோதி பார்க்கலாம் யார் பெரியவர்கள் என்று என வம்பிற்கு வந்தான். இப்படியே வாய் வார்த்தை தடிக்க எனக்கு கோபம் வர, பொய் பேசி பிழைப்பு நடத்தும் உங்களுடன் நாங்க மோதுவதா, எங்களுக்கு அது கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரவியை இழுத்து கொண்டு வந்து விட்டேன். அதற்கு பின்னர் அவர்கள்தான் எங்களை கண்டபடி பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் சென்ற பின்பே போலீஸ் வந்தது. அதன் பின் விசாரித்தால் இவர்கள்தான் பொய் கேஸ் கொடுத்திருக்கின்றனர். நாம் எல்லாம் மது அருந்தி டான்ஸ் ஆடுகிறோம் என்று. அதனால் தான் போலீஸ் அங்கே இருந்தது. அதற்கு பின்புதான் எனக்கு இந்த விஷயம் தெரிந்தது. எனக்கு இவன் முகம் நன்றாக நினைவில் இருக்கிறது என நடந்த விவரங்களை சொல்ல, ரோஜாவோ, அப்படியா, யார் விட்டறது என ஆத்திரமாக கேட்க, தோ அங்கு ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறானே அவன்தான் என அவன் கை நீட்டியதும் திரும்பி பார்த்த ரோஜா அதிர்ச்சியில் வேகமாக எழுந்தவள் அப்படியே சிலையாக நின்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.